கடவுளை நினைக்கிற நேரத்தில் தான் நம்ம உயிர் வாழறோம், உண்மையாக உயிர் வாழறோம். கடவுளை மறக்கிற நேரத்தில் தான் நம்ம பிரேதத்துக்கு சமானம். நம்மளுடைய பிரேதத்தை நாம்ளே சுமந்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த உடம்பு இந்த இதெல்லாம் போட்டது எதுக்குன்னா கடவுளை நினைக்கிறதுக்காக. இப்போ கடவுளை நினைக்காமல் இருக்கும்போது இந்த உடம்பு அதனுடைய வேலையை செய்யாமல் இருக்குது. அது பிரேதத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அதனால் நம்மால் முடிஞ்சது கடவுளை நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைக்கணுன்னா அவருடைய நாமத்தையோ இல்லை நமக்கு குருநாதர் கொடுத்த மந்திரத்தையோ சொல்லிகிட்டே இருந்தோனாலே நம்ம அந்த கடவுளில் தான் இருக்கோம், கடவுளுடைய இருப்பில் தான் நம்ம இருப்போம். அதே மாதிரி என்ன ஒரு டம்ளர் தண்ணி நாம் எனக்கு ஏன்னா உண்மையிலே அதுதானே. நாம் ஈகோனே ஒன்று கிடையாது. அந்த ஈகோ ஒரு மித்து தானே. அந்த ஈகோவை போட்டு அந்த ஈகோ வழியாக நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறதே கடவுள் உள்ளே இருக்கிற சைத்தன்யம் தான். அதனால் அந்த சோர்ஸ் தான் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கிறது. அப்படின்னா நம்ம வாய் வழியாக போகிறது